வெல்கம் டு தமிழ் ஹார்ட் டியூப். இன்றைக்கி நாம் காயத்ரி அம்மா அப்படின்ற கதையில் பார்ட் 3 பகுதி 3 தான் பார்க்க போகிறோம். இந்த கதையை நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி போட்ட பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த கதை உங்களுக்கு புரியும். சரி, வாங்க கதைக்குள்ளே போவோம். நான் என்னுடைய அம்மா காயத்ரி கிட்ட, அம்மா நீங்கள் போய் தூங்குங்க, எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். என்னுடைய அம்மா காயத்ரியும் அவங்க ரூமுக்கு போயிட்டு தூங்கிட்டாங்க. நான் அப்படியே ஹாலில் என் அப்பா படுத்துட்டு இருந்தார். நான் என்னுடைய அப்பா பக்கத்துலேயே ஹாலில் படுத்துக்கிட்டு தூங்க ஆரம்பித்தேன். இப்போது எங்களோட வீட்டை பற்றி சொல்லணுன்னா, எங்களோட வீடு ஓரளவுக்கு பெருசாக தான் இருக்கும். என்னுடைய அப்பா அம்மாவுக்கு ஒரு ரூம், எனக்கு ஒரு ரூம், அப்புறம் ஒரு ஹால், ஒரு கிச்சன், அப்புறம் எங்களுடைய வீட்டுக்குள்ளேயே 2 அட்டாச்சு பாத்ரூம் இருக்கும். அப்புறம் எங்களோட வீட்டுக்கு வெளியே கார் பார்க்கிங் பண்ணுற அளவுக்கு இடம் இருக்கும். எங்களோட வீட்டுக்கு சைடில் பின்னாடி நாங்கள் ஒரு தோட்டம் வச்சுருக்கோம். நான் அப்படியே தூங்கி அடுத்த நாள் காலையில் வழக்கமாக எந்திரிக்கிற மாதிரி எந்திரிச்சிட்டு நான் காலேஜுக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தேன். அப்போது என்னுடைய அப்பா ஹாலில் இருந்து தூங்கி அப்போ தான் எழுந்தார். நான் என்னுடைய அப்பாவை பார்த்து, என்னப்பா செம தூக்கமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு என்னுடைய அப்பாவும் என்னை பார்த்துட்டு, ஆமாண்டா செம டயர்டு, அதான் தூங்கிட்டேன். சரி, அம்மா கிட்ட ஒரு காஃபி கேளுடா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அப்பா என்கிட்ட சொன்னார். நான் என்னுடைய அப்பாவை பார்த்து, அப்பா நீங்களே கேளுங்கப்பா அப்படின்னு சொன்னேன். நான் ஏன் அப்படி சொன்னேன்னா, அப்போ தான் அப்பாவும் அம்மாவும் பேசிப்பாங்க, சண்டை தீரும் அப்படின்றதுக்காக நான் அப்படி சொன்னேன். உடனே என்னுடைய அப்பாவும், ஏய் காயத்ரி, ஏய் காயத்ரி, ஏய் காயு, ஒரு காஃபி கொண்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அப்பாவும் என்னுடைய அம்மாவும் கூப்பிட்டாங்க. அப்படி என்னுடைய அப்பா கூப்பிட்டதுக்கப்புறம் நான் உடனே கிச்சனுக்குள்ளே போனேன். நான் கிச்சனுக்குள்ளே போயிட்டு கிச்சனுக்குள்ளே வேலை செஞ்சிட்ருக்க என்னுடைய அம்மாவை பார்த்தேன். என்னுடைய அம்மா காயத்ரி கிட்ட போயிட்டு, நான் அம்மா அப்பா கூப்பிட்றாரு பாருங்க, இப்போ போய் அப்பா கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மா காயத்ரி கிட்ட சொன்னேன். என்னுடைய அம்மாவும் அவங்க போட்ட காஃபியை அப்படியே எடுத்துக்கிட்டு போய் அப்பா கிட்ட கொடுத்துக்கிட்டு அப்படியே அப்பா பக்கத்தில் உக்காந்துக்கிட்டு என்னுடைய அம்மா காயத்ரியும் அப்படியே கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு அப்பாடா, ஒரு வழியாக அம்மா காயத்ரியும் அப்பாவும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு வழியாக 2 பேரும் ஒன்றாகிட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பற்றி நினச்சிக்கிட்டு அப்படியே சந்தோஷப்பட்டேன். அப்போது என்னுடைய அப்பா என்கிட்ட, டேய் என்னோடய பேக்கில் ஒரு ஃபோன் இருக்குண்டா, அதை எடுத்துக்கிட்டு காயத்ரி அம்மா கிட்ட கொடுடா அப்படின்னு சொன்னாங்க. நானும் என்ன ஃபோனாக இருக்கும், அப்பா என்ன ஃபோன் புதுசாக வாங்கிட்டு வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்வமாக போய் அப்பா வாங்கிட்டு வந்த அந்த பேக்கில் வச்சுருக்க ஃபோனை எடுத்து பார்த்தேன். அது ஒரு கேமரா ஃபோன், அதாவது அது ஒரு டச் ஃபோன். அதை எடுத்துக்கிட்டு நான் என்னுடைய அம்மா காயத்ரி கிட்ட கொடுத்தேன். அம்மா அந்த ஃபோனை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என்னுடைய அப்பா என்னுடைய அம்மா கிட்ட, எவ்வளோ நாள் தான் நீ பட்டன் ஃபோனே யூஸ் பண்ணுவ, அதான் இனிமே இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணு, இதில் நீ வீடியோ கால் கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அப்பா சொன்னார். கொஞ்ச நேரத்தில் அப்பா அம்மா நான் 3 பேரும் ஒன்றா உக்காந்து சாப்பிட ஆரம்பித்தோம். அப்போது என்னுடைய அம்மா காயத்ரி என்னை கூப்பிட்டு அவங்கள ஃபோட்டோ எடுக்க சொன்னாங்க. நானும் என்னுடைய அம்மாவும் அப்பாவும் ஒன்றா சாப்பிட்டுட்ருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுத்தேன். நான் ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு நான் அன்னைக்கு காலேஜுக்கு கிளம்பி போயிட்டேன். திரும்பவும் சாயந்தரம் தான் வீட்டுக்கு வந்தேன். அப்போது என்னுடைய அம்மா காயத்ரி துணி துவைச்சிக்கிட்டு இருந்தாங்க.
என்னுடைய அப்பா உள்ளே தூங்கிக்கிட்டு இருந்தார். நான் என்னுடைய அம்மா காயத்ரி கிட்ட வந்து போனேன். போயிட்டு, என்னம்மா சொன்னார் அப்பா, இன்னைக்கு நீங்கள் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்களா அப்படின்னு வந்து கேட்டேன். உடனே என்னுடைய அம்மா காயத்ரி என்னை பார்த்து முறைச்சாங்க. நான் என்னுடைய அம்மா காயத்ரி கிட்ட, சாரிம்மா, நான் ஏதாச்சும் தப்பாக கேட்டுட்டேனா அப்படின்னு வந்து சொன்னேன். அதுக்கு என்னுடைய அம்மா காயத்ரி என்கிட்ட, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நானும் உன்னுடைய அப்பாவும் இன்னைக்கு கொஞ்ச நேரம் பேசணும். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் வெளியே போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் சிக்கன் வாங்கி அவருக்கு வந்து செஞ்சு வச்சேன். ஆனால் உன்னுடைய அப்பா சாப்பிடவே இல்லைடா, நல்லா உள்ளே தூங்கிட்டு இருக்காருடா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மா காயத்ரி சோகமாக சொன்னாங்க. நான் என்னுடைய அம்மாவை பார்த்து, அச்சச்சோ சாரிம்மா, இருங்க நான் போயிட்டு அப்பாவை எழுப்பி விட்டுறேன் அப்படின்னு வந்து சொன்னேன். அதுக்கு என்னுடைய அம்மா என்னை பார்த்துட்டு, அதெல்லாம் வேணாண்டா, என்னமோ போடா, நான் இன்னைக்கு அவர் நல்லா பேசுவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு கூட அவர் சரியாக பேசலை, நான் கேட்ட கேள்விக்கு மட்டும்தான் அவர் பதில் சொன்னார். என்னுடைய அம்மா காயத்ரி சோகமாக இருந்தாங்க. நான் என்னுடைய அம்மா காயத்ரி கிட்ட, அம்மா, அப்பாவுக்கு ஏதாவது ஒர்க் டென்ஷனாக இருக்குமா, வேலையை பற்றி ஏதாவது யோசிச்சுட்டு இருந்திருப்பாரு, அதனால தான் சரியாக பேசியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மா காயத்ரி கிட்ட வந்து சொன்னேன். அதுக்கு என்னுடைய அம்மா காயத்ரி என்கிட்ட, என்னமோ போடா, ஆனால் இன்னைக்கு மதியானம் உன்னோட அப்பா ஃபோனை வந்து வீட்டில் வச்சுட்டு வெளியே போயிருந்தாரு. அப்போது உன்னுடைய அப்பாவோட ஃபோனுக்கு சுவாதின்னு ஒரு பொண்ணுக்கிட்ட இருந்து ஃபோன் கால் வந்துச்சுடா. நான் எடுத்து பேசினேன், யாருன்னு கேட்டேன். உடனே என்னுடைய குரல் கேட்டுட்டு அந்த பொண்ணு ஃபோனை வந்து கட் பண்ணிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மா காயத்ரி என்கிட்ட வந்து சொன்னாங்க. நான் என்னுடைய அம்மா கிட்ட, என்னம்மா சொல்கிற அப்படின்னு வந்து கேட்டேன். அதுக்கு என்னுடைய அம்மா காயத்ரியும், ஆமாண்டா, உன்னுடைய அப்பாவுக்கு வேற யாரோ இருக்காங்க போலடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே என்னுடைய அம்மா காயத்ரி அப்படியே அழுக ஆரம்பித்தாங்க. நான் உடனே என்னுடைய அம்மா காயத்ரியை கன்வின்ஸ் பண்ணிவிட்டு, அம்மா, அப்பாவோட ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களாம் இருப்பாங்கம்மா, நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு வந்து சொன்னேன். என்னுடைய அம்மா காயத்ரி, உன்னோட அப்பாவுக்கு என் மேலே அன்பு இருந்தால் கண்டிப்பாக பேசியிருப்பார், ஆனால் இப்போது அவருக்கு வந்து வேற ஒரு பொண்ணுங்கள்லாம் ஃபோன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மா மறுபடியும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. நான் அப்படியே வீட்டுக்குள்ளே போயிட்டு என்னுடைய அப்பாவை வந்து எழுப்பி விட்டேன். எழுப்பி விட்டுட்டு, அப்பா, இன்னும் நீங்கள் சாப்பிட்லையா அப்படின்னு வந்து கேட்டேன். என்னுடைய அப்பா என்கிட்ட, இருடா ஒரு 10 நிமிஷம் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அப்பா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தார். அன்னைக்கு அவர் சாப்பிட்டு முடித்ததும் என்னுடைய அப்பா என்னுடைய அம்மா கிட்ட, எனக்கு நைட்டு எதுவும் வேணாண்டி, நான் பக்கத்தில் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அப்பா மறுபடியும் வெளியில் கிளம்பிட்டாரு. நான் என்னுடைய அப்பா ஃபோனை வச்சுட்டு போனார்னா அவர் ஃபோனை எடுத்து அதில் அந்த சுவாதின்ற பொண்ணு யாருன்னு பார்க்கலான்னு நினச்சேன். ஆனால் என்னுடைய அப்பா உஷாராக ஃபோனை எடுத்துக்கிட்டு போயிட்டாரு. நான் என்னுடைய அம்மா பக்கத்தில் போய் நின்னேன். என்னுடைய அம்மா காயத்ரி என்னை பார்த்துட்டு, பாருடா உங்கள் அப்பாவை, அவர் ஊரில் இருந்து வந்து இந்த 2 நாளாக என்கிட்ட சரியாக பேசவே மாட்டேங்கிறாரு, இன்னும் ஒரு நாளில் அவர் ஊருக்கு போயிடுவார். சரி, வீட்டில் பொண்டாட்டி ஒருத்தி இருக்கனே, பொண்டாட்டிக்கிட்ட கொஞ்சம் சந்தோஷமாக பேசலாமே, வீட்டில் ஒரு பொண்டாட்டி இருக்கிறது உன்னுடைய அப்பாவுக்கு தெரியவே தெரியாதா, அவர் எல்லாத்தையும் மறந்து போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மா காயத்ரி மறுபடியும் சோகமாக பேச ஆரம்பித்தாங்க. நான் அப்படியே அமைதியாக என்னுடைய அம்மா காயத்ரியே பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னுடைய அம்மா காயத்ரி சொல்கிறதையே நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் கழித்து நான் என்னுடைய ரூமுக்கு போயிட்டு உக்காந்துட்டு என்னுடைய ரெக்கார்ட் நோட் எழுதுகிற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். எழுதி முடிச்சுட்டு நான் மறுபடியும் என்னோடய ரூமை விட்டு வெளியே வந்தேன். அப்போது என்னுடைய அம்மாவும் நானும் ஒன்றா உக்காந்து சாப்பிட ஆரம்பித்தோம். ஆனால் என்னுடைய அப்பா இன்னும் வீட்டுக்கு வரல.
என்னுடைய அம்மா காயத்ரி அப்பாவுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் காத்துக்கிட்டு இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய அம்மா காயத்ரி அப்படியே டயர்டில் அப்படியே படுத்து தூங்கிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து நான் என்னுடைய அம்மா காயத்ரியை வந்து எழுப்பி விட்டேன். அப்போது என்னுடைய அம்மா காயத்ரி என்கிட்ட, என்னடா உன்னோட அப்பா வந்துட்டாரா அப்படின்னு வந்து கேட்டாங்க. நான் என்னுடைய அம்மா காயத்ரி கிட்ட, இல்லைம்மா அப்பா இன்னும் வரல, நீங்கள் போயிட்டு உங்கள் ரூமில் போய் படுத்து தூங்குங்க, அவர் வருவார் கண்டிப்பாக அப்படின்னு வந்து சொன்னேன். என்னுடைய அம்மாவும் அப்படியே சோகமாக எழுந்து என்னுடைய அம்மா காயத்ரி அவங்க ரூமில் போய் படுத்து தூங்கினாங்க. நான் அப்படியே என்னுடைய அப்பா எப்போ வருவார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டு அப்படியே டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் கழித்து நான் என்னுடைய அப்பாவுக்கு மறுபடியும் கால் பண்ணேன். அப்போது இந்த டைம் என்னுடைய அப்பா ஃபோன் காலை வந்து எடுத்தார். எடுத்துட்டு, என்ன ஆச்சுடா, எதுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு வந்து கேட்டார். நான் என்னுடைய அப்பா கிட்ட, இல்லைப்பா லேட் ஆச்சு, லேட் நைட் ஆச்சு, அதான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு வந்து சொன்னேன். அதுக்கு என்னுடைய அப்பாவும், இருடா வரேன் அப்படின்னு வந்து சொன்னார். கொஞ்ச நேரத்தில் என்னுடைய அப்பா வீட்டுக்கு வந்து வந்தார். அப்போது என்னுடைய அம்மா காயத்ரி அப்படியே அவங்க அரை தூக்கத்தில் அவங்களுடைய ரூமில் இருந்து எழுந்து வந்தாங்க. எழுந்து வந்துட்டு என்னுடைய அம்மா காயத்ரி என்னுடைய அப்பாவை பார்த்து, ஏங்க கொஞ்சம் சாப்பிட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை எடுத்து வச்சாங்க. அப்போது என்னுடைய அப்பா அம்மாவை பார்த்துட்டு, இல்லடி நான் சாயந்தரமே சாப்பிட்டேன், சாயந்தரம் வீட்டில் சாப்பிட்டேன்ல அதுவே போதும், நைட் எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஹாலில் போய் தூங்குறதுக்கு போனார். அப்போது என்னுடைய அம்மா காயத்ரி, ஏங்க பையன் வந்து இங்கே படிக்கிறான் ஹாலில், அதனால் நீங்கள் ரூமில் போய் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மா காயத்ரி வந்து சொன்னாங்க. நான் என்னுடைய அம்மா காயத்ரி கிட்ட போயிட்டு நான் அஸ்கி வாய்ஸில் கேட்டேன். என்னுடைய அம்மாவும் அஸ்கி வாய்ஸில் பேசினாங்க. பேசிட்டு, நீ பால் குடிச்சிட்டு தூங்குடா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மா அப்படியே ரூம்குள்ளே போய் ரூமை வந்து லாக் பண்ணிக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றத அடுத்த பகுதியில் சொல்கிறேன். இந்த கதை போக போக இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். அதனால தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு இதோட முழு கதை வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க்கை வந்து கொடுக்குறேன். அதுக்கு மெசேஜ் பண்ணி முழு கதையை வந்து வாங்கிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது கதை வேணும்னாலும் கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க்கில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அந்த பேஜில் நான் நிறைய கதையை வந்து போட்டு வச்சுருக்கேன். அதில் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணி முழு கதையை வந்து வாங்கிக்கோங்க. நன்றி.